வைக்க ஒரு சினிமாவோட வில்லனுங்க அந்த பெரிய முடியோட வைப்பான்ல அதே மாதிரி இருக்காமா. நமக்கு ஆன்டை வில்லன் கேரக்டர் தான். ஆன்டை வில்லன்ல நீ தான் ஆன்டி வில்லன் அப்படின்னா அப்ப எல்லா ஆன்டிக்கும் எனக்கு பிடிக்காது. எங்க ஆப்போசிட் ஆன்டிங்கெல்லாம் ரொம்ப சொல்லல. சர்க்காசம்ன்ற போர்டு வேணா நான் மாட்டியிருக்கேன். சர்க்காசமா அது? ஐயோ ஆமா, என்னது புரியல எனக்கு. இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானீங்க. ஆன்டி வில்லன்னா ஹீரோன்னு அர்த்தம். ஆன்டி வில்லன்னா ஆன்டி வைரஸ்னா வைரஸோட ஆப்போசிட் தானடா. ஆன்டி வைரஸ். ஆமா ஆமா. என்ன என்னால முடியலடா. 1000 டேக் போறோம். டேக் 322 ஸ்டார்ட். வெண்ணிலா மில்க் ஷேக்லாம் வச்சிருக்காங்கடா. தெரிஞ்சிருந்தா டீயை குடிக்காம குடிச்சிருப்பேன். குறவழி வரையும் சோத்தை போட்டு கொண்டு வந்தல்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். இன்னும் வேணுமா? அதை இன்னொரு மசாலா டீ சொல்லவா? சர்க்காசம். ஓ சர்க்காசமா? புரியல கைஸ். ஓ கர்த்தரே. இப்போ வேடந்தாங்கல் பர்த் சான்சர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எங்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு போறோம். ரெஸ்ட் எடுக்க போறோம். பொறுமை சாமி, பொறுமை சாமி. One eternity later. வேடந்தாங்கல் பர்த் சான்சரி முடிச்சோம். நெக்ஸ்ட் ரெஸ்ட், வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கெல்லாம் போக முடியாது மாப்ள. மார்னிங் இஸ் யங். நம்ம எங்கனா போறோம். மார்னிங் இஸ் யங் இல்லடா, நைட் இஸ் யங்னு தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல ஏதோ ஒன்று. இப்போ நெக்ஸ்ட் போகிறது எங்க சொல்லு? எங்க? பாண்டிச்சேரி. ஸோ நம்ம இங்க சாப்பிட வந்திருக்கிறது என்னதுல பேரு? உப்பு கண்டம். உப்பு கண்டம். உப்பு கண்டம். உப்பு கண்டம். உப்பு கண்டம். உப்பு கண்டம் மெஸ். இங்க நான்வெஜ் மீல்ஸ், அதுக்கப்புறம் தலைவர் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம். இம்ப்ரூவ் பண்ணணும். ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணோம். நான்வெஜ் மீல்ஸ் ஐ அம் வெரி சாட்டிஸ்ஃபைட். மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். மற்றபடி ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆவாரம் தனிலாம் வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த எறா தொக்கு, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, சிக்கன் குழம்புன்னு எல்லா விதமான குழம்பும் கொடுக்குறாங்க மீல்ஸுக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆம்பியன்ஸ் பார்க்கவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்டா? நம்ம வந்து பாண்டியில மெரினா பீச், பாண்டி மெரினான்னு சொல்லுவாங்க இந்த பீச்ல. ஒயிட் சாண்ட் பீச். நிறைய பேர் இருக்கு. பாண்டி ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்க அப்பா இந்த காத்தும் இந்த சத்தமும் சூப்பரா இருக்கு. அதோட சேர்ந்து இந்த அது பேர் ஃபுட் ஸ்ட்ரீட் தானே? ஃபுட் ஸ்ட்ரீட்டும் இருக்கு. பாண்டி மெரினா. பாண்டி மெரினா. ஓ பாண்டி மெரினா. ஓகே ஓகே. ஃபுட் ஸ்ட்ரீட்டும் இருக்கு. நைட் டைம்ல வைப் பண்றதுக்காக பப்பு எல்லாமே இருக்கு. நீங்க வேணா இங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம டிரைவ் கார் த்ரூ பீச்சும் இருக்கு. லைக் மோராலஸ் கிட்ட வரைக்கும் கார் கொண்டு போயிடலாம். இது மட்டும் இல்ல, இங்க ரீல்ஸ் பண்ணிட்டு காலேஜ் ஜோடிகள் சுத்துறாங்க. பக்கத்துல போய் காட்டுறோம் காரை. தலைவன் இப்பதான் போய் புதற்குள்ள போறேன்னு சொல்லி பல்ப் வாங்கிட்டு வந்தான். எதுக்கு இங்க நம்ம வந்தோம் பாண்டிச்சேரிக்கு எதுக்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பீச் பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, இது பக்கத்துல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட் ரைடும் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த போட் ரைடு எவ்வளோ சூர்யா? ஒருத்தருக்கு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் இருக்கலாம். 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் வரைக்கும் ஒரு போட் ரைடு. ஓகே, அமேசிங். சரி, அதான் போட் ரைட் புக் பண்ணியிருக்கோம். கடைசி ரைடாக புக் பண்ணிட்டோம். ஏன்னா கடைசி ரைடாக புக் பண்ணால் இந்த சன்செட்டும் நம்மளால் பார்க்க முடியும் சொன்னாங்க. சரின்னு ஒரு 5 o'clock தானே? ஆமாம், ஒரு 5 o'clock இருக்கிற மாதிரி ஒரு புக்கிங்கை போட்டிருக்கோம். அந்த போட் ரைடு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கோ. சூர்யா, அதான் ஹார்பராடா? ஆமாம், அதுதான் ஹார்பர். குட்டி ஹார்பர். குட்டி ஹார்பர். சரி, நம்ம இங்கே புக் பண்ணியிருக்கோம்ல 500 rupees சன்செட்டுக்கு. ஒரு போட்டுக்கு எத்தனை பேர்?
கொண்ட இப்போ 16 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். ஆமா 16 16 பேர் இல்ல இல்ல 49 பேர் டோட்டலா கணக்கு 42 பேர் சொன்னாங்க. ஸோ 21 22 இல்ல 3 போட் அப்ப 3 போட்டா இருக்கலாம். ஆனா ஒரு போட்ல 16 பேர் ஒரு போட்ல 16 பேர். போட் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு. ரைட்ரா அப்ப இந்த பைக்ல தான் போக போறோம். ஜாலி. ரொம்ப குஷியோ. ஒருத்தருக்கு சொன்ன மாதிரி தான் 500 rupees, 400 rupees ஆக்சுவலா. சன்செட்டோட பார்க்கணும்னா 500 rupees. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்துக்கங்க. அது தெரியுது இல்ல, வெள்ளை கலர் போட், ஸ்டீல் கலர் போட், இதெல்லாம் வந்து இது கோஸ்ட் கார்டு போட். கோஸ்ட் கார்டு இது. கோஸ்ட் கார்டு. இப்ப அப்படியே அங்க வரைக்கும் போயிடு. நீ போட்டிங்ல போற, நல்ல பெட்ரோல் எல்லாம் நின்றுச்சு. ஓகே. ஒண்ணே நீயே இறங்கி தள்ளணும். நீங்க இறங்கி தள்ளணும். புரியுதா? நீச்சல் தெரியுமா? போட் அப்புறம் எப்படி போட்டை தள்ளுவ? கேஸ் நீ கடல்ல மாட்டிக்கிட்ட அப்படின்னா ஒரு போட் மேல் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, மூவ் ஆகலைன்னா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆமா, உன்னை வந்து காப்பாத்திட்டு போவாங்க. அதாவது காலையில இருந்து நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னா சொல்லு. சாப்பாடு கிடைக்கல, சோறு கிடைக்கல. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விடனாதா. வேடந்தாங்கல்ல பறவையே இல்லை. பறவை பல வகைகள் இல்லை. அதுக்கப்புறம் டிப்ரெஷன் பண்ற மாதிரி 2-3 லவ் பேர்ட்ஸை பார்த்தோம். ஆமா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி இங்கே வரலான்னு பார்த்தா சன்ரைஸ். அதுக்கு தான் நான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்தேன். ஆனால் வரதுக்குள்ள உச்சந்தலையில் உச்சின்னு வீசுது. மெரினால போய் நீ சன்ரைஸ் பார்த்துருக்கலாம்ல. ஆஹா, நான் எல்லாரையும் சேர்ந்து ஒரு கான்செப்டோட கொண்டு வந்தேன். சரி சன்ரைஸை பண்ணலான்ட்டு. அதான் சப்பல்ஸ்லேயே அடிச்சிருச்சு. சரி சன்ரைஸ் தான் நம்ம சப்பல்ஸ் அடிச்சு, சன்செட்னா பார்க்கலான்னு பார்த்தா சப்பல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. முடியல இந்த பிளாக் தான் செம்ம பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ரைட்டு, அந்த பிளாக்கே நம்ம கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக போக போகிறோம். அதிரப்பள்ளி தானே, அரிக்காமேடு. இங்க தானே பொன்னியின் செல்வன் பார்ட் 2ல இந்த கார்த்திகை நிறைய படத்துல இந்த கடத்திட்டு வந்து கண்ணு கட்டி இதெல்லாம் இந்த அந்த லொகேஷன் ஷூட்டிங் தானே இங்க ஒரு சீன் இருக்கும். அரிக்கிமேடு. அப்புறம் வேற என்னென்ன படத்துக்கெல்லாம் இங்க இருக்கு? நிறைய படம், பழைய படத்துக்கள், இந்த பாண்டிச்சேரியில எடுக்கிற பழைய படம் எல்லாம் இந்த ஒரு சீன்ல உட்காந்து எல்லாத்துலயுமே இங்க ஒன்னும் ஒரு சீன் வச்சிருவாங்க. இல்ல இங்க எடுக்கிற சீன்ஸ் எல்லாமே சொல்றது இந்த ஆயுத எழுத்துல கூட வரும்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. ஆனா இங்க உட்காந்து இந்த ஹீரோ அந்த குரூப் எல்லாம் ஏதோ பிளான் பண்ற மாதிரி இங்க எல்லாம் உட்காந்து டேய் இதுதான் ஃபேமஸ் வில்லன் லொகேஷன் ப்ரோ. வந்தா இங்க கடத்திட்டு வர்றது, வைக்கிறது, இந்த பிளான் பண்றது, எவனை போட்டு தள்ளுறதுன்னு பாக்குறதே இல்ல. ஒரு பாட்டுல வரும், ஏதோ ஒரு பாட்டுல வந்த மாதிரி ஞாபகம் கொண்டு பாதி. டேய் இந்த லொகேஷன் இதுக்குனே செட் பண்ண மாதிரி இருக்குடா. ஆனா வெல்கம் டு பேச்சுலர் பாய்ஸ் வீலாக்ஸ். நல்லா இருக்குடா இந்த பிளேஸ். ஆனா உண்மையிலேயே இங்க வாங்க, இப்படியே வா, நான் உனக்கு காட்டுறேன். நீ சொல்லு. இந்த தடவை இங்கதான் இந்த கார்த்தி எடுத்துனது கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இங்க இந்த ஏரியால தான் இந்த சீன் நடக்கும். வா, ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஐஸ்வர்யா ராய் கட்டி போட்டதுக்காக, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மழை வேற பெய்யுது.
அல்ட்ரியா இருக்கு ப்ரோ. சார் டேய் மைக் வேற அவங்க கிட்ட இருக்குடா. இருடா மைக். 5 பேருக்கு அப்படியே இருங்க. போ ஏறு. போட்ட டோ பண்ணி பாத்திருக்கியா? ஒன் அண்ட் ஒன்லி பேச்சுலர் பாய்ஸ்ல ப்ரோ. அப்ப இந்த பைக்ல தான் போக போறோம். நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.